உங்கள் ஜாதகத்தில் 10வது இடத்துல ராகுவும் 8வது இடத்துல கேதுவும் டொக்குன்னு முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இதனால் வர்ற செவ்வாய்க்கிழமை மதியம் 2:15 மணிக்கு உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தொட்டிங்கன்னா அவ்வளவுதான், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமும் ஸ்வாஹா. என்ன மக்களே, பயந்துட்டீங்களா? நான் ஒன்றும் உங்கள் ஜோசியத்தை பார்த்து சொல்லலைங்க. மொபைலில் ஆன்லைன் ஓப்பன் பண்ணாலே போதும், பட்டுன்னு வந்து குதிக்கிற இந்த ஆன்லைன் ஜோசியம், அந்த ஆப்பினுடைய மைண்ட் வாய்ஸை தாங்க நான் சொன்னேன். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஜாலி தமிழன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, முன்னாடிலாம் ஜோசியம் பார்க்கணுன்னா நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிற ஜோசியரை பார்க்க போவோம். ஆனால் இப்போ உங்கள் கட்டம் சரியில்லையா, கைரேகையை கேமரா முன்னாடி ஸ்கேன் பண்ணுங்க, 3 செகண்டில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிச்சு நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம் அப்படின்னு புது டெக்னாலஜி கிளம்பி இருக்குங்க. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எதை ஓப்பன் பண்ணாலுமே அடிக்கடிக்கு வர விளம்பரம் என்ன தெரியுமாங்க? உங்களுக்கு கல்யாணம் எப்போ நடக்கணும்னு தெரியணுமா? உங்கள் ஜாதகத்துக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு தெரியணுமா? வாங்க எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி உள்ளே போவோம். உள்ளே போனதே ஒரு சாட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எப்போ பிறந்தீங்க, எந்த டைமில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, சிட்டியில் பிறந்தீங்களா, வில்லேஜில் பிறந்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படின்னு மொத்த ஜாதகத்தையும் அது கேட்டு வாங்கிக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆப்பில் இருக்கிற கம்ப்யூட்டர் கடமடான்னு ஒரு கணக்கை போட்டு உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை சொல்லும். அதில் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, உடனே 49 ரூபா கட்டி ஃபுல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுங்க, அப்போ தான் அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண கம்ப்யூட்டர், அது நாம் கொடுக்குற டேட்டாவை வச்சு அதில் இருக்கிற ப்ரோக்ராமு சும்மா தோராயமாக ஒரு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்குது. நாம் அந்த கம்ப்யூட்டர் சொல்கிறத வச்சு நம்மளுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ண போகிறோமா? என்னங்க இதெல்லாம்? சரி, இந்த ஆப்பு தான் இப்படின்னா இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, அது லைவ் சேட் வித் அஸ்ட்ராலஜர் அப்படின்ற கணக்கில் ஒரு டைப் இருக்குது. அது எப்படின்னா, நாம் லைவாக ஒருத்தர்கிட்ட பேசலாம். அதாவது ஆப்போசிட்டில் ஒரு ஜோசியர் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட நாம் பேசணுன்னா நிமிஷத்துக்கு 50 ரூபா கட்டணும். அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அந்த ஜோசியர் நம்மளை பார்த்து எப்படி தெரியுமா சொல்லுவார், தம்பி உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்தேன், உங்களுக்கு கடுமையான வேலை பளு இருக்கு, உங்களுக்கு பயங்கரமான மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு 19 ரூபா அடிச்சு விடுவாரு. ஏன் ஜாமி, இந்த காலத்துல அதுவும் 90s கிட்ஸா பிறந்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, சாதாரண ஃபேக்டரியில வேலை செஞ்சாலும் சரி, எவனுக்கு தான் மன உளைச்சல் இல்லை? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு நிமிஷத்துக்கு 50 ரூபா நான் அழணுமா என்ன? சரிங்க, அதை கூட விட்டுடுவோம். நம்ம கஷ்டத்தை சொல்லி பார்ப்போம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கஷ்டத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 3 நிமிஷம் காலி ஆகிடும். அதாவது கிட்டத்தட்ட 150 ரூபா காலி. ஆனால் அந்த கஷ்டத்தை கேட்டுட்டு அந்த ஜோசியர் ஒரு பரிகாரம்னு ஒன்று சொல்லுவான் பாருங்க, அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய 1 மாத சம்பளம் அங்கே அழுதாகணும். அந்த அளவுக்கு ஜவ்வா இழுத்து முடிப்பான். மக்களே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குங்க. அதுக்கு அறிவியல் ரீதியாக பர்னம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துற மாதிரி பொதுவாக அமையும் பார்த்தீங்களா சில விஷயங்கள், அதை உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அமையுது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைப்பானுங்க. நாமளும் அதை உண்மைன்னு சொல்லி நம்பிடுவோம். உதாரணத்துக்கு அந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருப்பாங்க தெரியுமாங்க? வெளியில் நீங்கள் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் ஏதோ ஒரு வித பயத்திலேயே இருப்பீர்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருப்பான். இது யாருக்கு தாங்க இருக்காது? எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும். எவன் தான் வெளியே தைரியமாக இல்லாத மாதிரி காட்டிக்கிறான்? இதெல்லாம் ஒரு விஷயம்னு அதில் போட்டிருக்கோம். சரி, 2வதா பார்த்தோம்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகத்தான் வரும். எவங்க வாங்கின படத்தை உடனே கொடுத்துருக்கான்? ஜவ்வா இழுத்து தான் கொடுப்பான். இதையும் ஒரு காரணமானு சொல்லி போட்டிருப்பானுங்க. சரி, இதையும் விட்டுரும். 3வதா ஒன்று போட்டிருப்பான் பாருங்க, உங்களை சுற்றி இருப்பவர்களில் யாரோ ஒருவரால் உங்களுக்கு மன வருத்தம் வரும். இப்போ இதை கேட்ட நீங்களே சொல்லுங்க, இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்குதா? உங்களுக்கும் அப்படி தான் நடக்கும்னு எனக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும். இதைத்தான் அவங்க சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லி நம்மளை பயமுறுத்தி நம்ம பயத்தை காசாக்குறானுங்க. நண்பா, ஃபோனில் இருக்கிற கட்டத்துக்குள்ளே 9 கிரகத்தையும் அடைச்சி வச்சு அது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை முதல்ல அழிச்சு எடுங்க.
உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜோசிய ஆப்பு உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுத்து அதை உருவாக்கணும் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கையை வேணுமானா பிரகாசமாக மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது எது தெரியுமாங்க? உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தாங்க. காசை கொடுத்து ஆன்லைனில் ஜோசியம் பார்க்குறத விட்டுட்டு கஷ்டப்பட்டு உங்கள் லைஃப்பை எப்படி முன்னேற்றணுங்கிறத பற்றி யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்லைன் ஜோசியத்துல காசை கழட்டி விட்டுட்டு இருக்கிற உங்க நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம ஜாலி தமிழன் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம போட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய்.